ஏன்னா அது உங்களுக்கு சுக்கரன் வந்து விரயஸ்தானாதிபதி மாகி நீசமாகிறார். அப்ப தேவையில்லாத விரயத்தை பண்ணும், தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும், இதெல்லாம் பண்ணிடும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வேண்டாம், வரன்கள் அமைச்சுக்க வேண்டாம். ஏன்னா 7ஆம் அதிபதி நீசமாகும் பொழுது விருச்சிக ராசிக்கு வரன்களை அமைத்துக் கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் வரனுக்கு சொந்தக்காரன் யாருன்னா உங்களுக்கு சுக்கரன் தான். அவர் நீசமாக நல்ல வரன் அமையாது, எதிர்பார்த்த வரன் அமையாது. அப்ப இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அல்லது புதுசா பாக்குறீங்க, நார்மலா வந்துட்டு இருக்குதுங்க பொருத்தமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் பாருங்க. புதுசா பாக்குறீங்க, புதுசா வரன் தேடுறீங்க, புதுசா என்ட்ரி ஆகுறீங்க, திருமணம் பண்ணலாமா, இந்த மாசம் தொடங்கலாமா அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா பண்ண வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் அவர் விரயத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 8 12ஆம் வீட்டுல இருந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவு இதெல்லாம் உண்டு. யாராவது பணம் கொடுத்துட்டு